நெல்லை அருகே மாதா தேர் பவனியின் போது மின்சாரம் தாக்கி 5 பேர் பலியான சோக சம்பவம் குறித்து தொலைபேசி வாயிலாக தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? இப்போ அங்குள்ள சூழ்நிலை என்ன? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற உவரி அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி வாய்ந்தது. இதுல பாத்தீங்கன்னா கடந்த 1ஆம் தேதி அன்று தொடங்கிய திருவிழாவானது இன்று காலை 8வது திருவிழா. அதாவது இந்த 8வது திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சுமார் 50 அடி உயர தேரை இழுத்துட்டு போறதா இந்த தேரோட ஒரு முக்கிய நிகழ்வு. இந்நிலையில இன்று காலை 9 மணி அளவுல அதாவது அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் பக்கத்துல இருக்கிற சார்லஸ் தெரு அப்படிங்கிற ஏரியாவை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது மேல இருந்த கம்பி தேர்ல உரத்தினதை அடுத்து தேரை தூக்கி, அதாவது தேரை சுத்தி வந்துகிட்டு இருந்த 20 பேர் காயமடைஞ்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா காயமடைந்தவங்கள 20 பேர் அதாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் முதல் கட்டமா 4 பேரும், பின்னர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு வர்ற வழியில ஒருத்தரும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. மீதி உள்ள 15 பேர் பாத்தீங்கன்னா தற்போது மிதமான காயமடைந்திருக்க நிலையில தெசன்மலை பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்க சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. சம்பவ இடத்துக்கு மாவட்ட எஸ்பி விக்ரமன் அவங்க தலைமையில் உள்ள போலீசார் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விபத்து எதனால நிகழ்ந்தது அப்படிங்கிறது குறித்து தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா போலீஸ் தரப்புல கூறப்படுது.